இதுவரை நீங்க எத்தனையோ கார்ஸ பார்த்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இப்படியெல்லாம் கூடவா கார் இருக்கும் அப்படின்னு கண்டிப்பா உங்கள யோசிக்க வைக்கக்கூடிய கார்ஸ பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது தி டெலிஃபோன் கார். பேரே ரொம்ப வித்தியாசமா இருக்குல்லங்க. பேர் மட்டும் இல்ல, பார்க்கறதுக்கும் டெலிஃபோன் மாதிரி ரொம்ப வித்தியாசமாவே வடிவமைச்சிருக்காங்க. 1975ல தான் இந்த காரை தொலைபேசி கார் வணிக உரிமையாளர் ஹோவர்ட் டேவிஸ் அப்படின்றவர் உருவாக்கியிருக்காரு. இந்த காரோட பார்ட்ஸ், அவுட்டர் பாடி எல்லாமே அலுமினியம், அதுக்கப்புறமா வண்ணமயமான விண்ட்ஷீல்டு கொண்டு தான் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த காரோட ஷேப் உங்களுக்கே தெரியும், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய லேண்ட்லைன் மாதிரி தான் உருவாக்கியிருக்காங்க. பிவர்லி ஹில்ஸ்ல உள்ள ஆட்டோமேட்டிவ் மியூசியம்ல தான் இந்த காரை பார்வைக்கு வச்சிருக்காங்க. தொலைபேசி வரலாறுலேயே சிறந்த செயல்பாட்டை கொண்ட ஒரு கலை கார் அப்படின்னா இந்த டெலிஃபோன் காரை சொல்லலாம். சட்டப்பூர்வமா உருவாக்கப்பட்டு 1975லேயே பயங்கர வரவேற்பு வாங்கினது தான் இந்த டெலிஃபோன் கார். இரண்டாவதா நம்ம பார்க்க போறது கார்போல் டெவிலி. நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிற இந்த கார் தான் 1967ல சிறந்த ஹாட் டப் வாகனம் அப்படின்ற கின்னஸ் ரெக்கார்டை பண்ணியிருக்கு. சூடான தொட்டியில ஒரு டிரைவ் போறதுக்கான கார் தாங்க இந்த கார்போல் டெவிலி. இந்த காரை தொட்டி மாதிரி தான் வடிவமைச்சிருக்காங்க. அது எப்பவுமே மிதமான சூட்ல தண்ணீர் நிரம்பி இருக்குது. அதுக்கு ஏற்றவரை காரையும் உருவாக்கியிருக்காங்க. டுன்கன் ஃபோர்ஸ்டர், அதுக்கப்புறமா ஃபில் வைக்கர் அப்படின்ற 2 பசங்க சேர்ந்து தான் இந்த காரை உருவாக்கியிருக்காங்க. ஒரு வெப்ப பரிமாற்று இயந்திரம் மூலமா எப்பவுமே வெப்பமா இருக்கக்கூடிய மாதிரி அந்த தண்ணீரை மாத்திருக்காங்க. இந்த காரை உருவாக்குன 2 பேர்ல ஃபோர்ஸ்டர் அப்படின்றவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க ஒரு சூடான தொட்டியில உட்கார்ந்துக்கிட்டு உலகத்தை பார்க்குற வரைக்கும் நீங்க உண்மையாவே வாழவில்லை அப்படின்றாரு. அதனால நாங்க உண்மையான வாழ்க்கையை வாழ்றதுக்காக தான் இந்த காரையே உருவாக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. மூன்றாவதா நம்ம பார்க்க போறது ரின்ஸ்பீட் ஸ்கியூபா. நம்ம எல்லாருமே மூவிஸ்ல தண்ணீர் கடியில பயணம் செய்யக்கூடிய காரை பார்த்துருப்போம், இல்லைனா கார்ட்டூன்ஸ்ல கூட அதை அடிக்கடி பார்த்துருப்போம். ஆனா நிஜ வாழ்க்கையிலையும் அப்படி ஒரு கார் இருக்கா அப்படின்னு கேட்டா அதுதாங்க இந்த ரின்ஸ்பீட் ஸ்கியூபா. ரின்ஸ்பீட் அப்படின்ற நிறுவனம் தான் 2008ஆம் ஆண்டு உலகத்திலேயே முதலா டுயல் ஸ்பெஷாலிட்டிஸோட, அதாவது நிலத்திலும் நீரிலும் செல்லக்கூடிய வாகனத்தை உருவாக்குறாங்க. நீருக்கு அடியில கூட இதால 3 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் போக முடியும். ஆக்சிஜன் வசதி அமைக்கப்பட்டு தான் நீங்க தண்ணீருக்கு அடியில ஓட்டணும். ஏன் அப்படின்னா இந்த காருக்கு மேல் பரப்பு கிடையாது. மேல் பரப்பு திறந்து இருக்கிறதுனால நமக்கு ஆபத்தும் இல்லை. ஏன் அப்படின்னா ஆக்சிஜன் பொருத்தப்பட்டு நம்ம ஈஸியா காரை தண்ணீருக்கு அடியில ஓட்டிட்டும் போகலாம். ஏதாவது ஆபத்து வந்தாலுமே காரை கீழே விட்டுட்டு நம்ம அசால்ட்டா மேலவும் வந்துடலாம். அதனால பயங்கர சேஃப்டியாகவும் இந்த காரை வடிவமைச்சிருக்காங்க. இந்த காரால 33 அடி ஆழம் வரைக்கும் பயணம் செய்ய முடியும். நான்காவதா நம்ம பார்க்க போறது பீல் P50. ஒரு நபர் மட்டுமே பயணம் செய்வதற்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த பீல் P50. வெறும் 3 டயர் மட்டும்தான் இந்த காரை உருவாக்குறதுக்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. 3 டயர் அப்படின்னு ஒன்று ஆட்டோ நினச்சிக்காதீங்க, இது ஆட்டோ இல்லை. ஆட்டோவில் ஃப்ரண்டில் ஒரு டயர் இருக்கும், பேக்கில் 2 டயர் இருக்கும். ஆனால் இந்த பீல் P50ல ஃப்ரண்டில் 2 டயர் வச்சுருக்காங்க, பேக்கில் ஒரே ஒரு டயர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்பவும் சின்னதாக இதை வடிவமைச்சிருக்காங்க. 2010ஆம் ஆண்டில் உலகத்திலேயே ரொம்ப சிறிய கார் அப்படின்ற கின்னஸ் ரெக்கார்டை இது பண்ணியிருக்கு. ரொம்ப சின்ன சைஸாக இருக்கிறதுனால சீட்டோட கீழே தான் இதோட இன்ஜினையும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த காரை முழுக்க ஒரு ரொம்ப வெயிட் கம்மியாகவும் ரொம்ப சின்னதாகவும் வடிவமைக்கணும் அப்படின்றதுனால 4 டயர் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக இதோட வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். அது ஆகவே கூடாது அப்படின்றதுனால தான் 3 டயர் ஃபிக்ஸ் பண்ணி இதை உருவாக்கியிருக்காங்க. ஐந்தாவது நம்ம பார்க்க போகிறது அப்சைட் டவுன் ஃபோர்ட் F-150. ஒரு மனிதன் நம்ப முடியாத தலைக்கீழான ட்ரக்கை உருவாக்கியிருக்காரு. அது ஒரு புரட்டப்பட்ட வாகனம் அப்படின்னு கூட சொல்லலாம். ரிக் சல்லிவன் அப்படின்றவர் 1995ஆம் ஆண்டு 6 மாதங்கள் தனிமையில் இருந்து பல இடங்கள்ல இருந்து தன்னோட ட்ரக்குக்கு தேவையான பொருட்களை ஒன்று சேர்த்து இதை உருவாக்கியிருக்காரு. இதை பார்க்கும்போது உங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். மேலையும் டயரு, கீழையும் டயரு. ஃபோர்ட் ரேஞ்சர் ட்ரக்ல இருந்து தான் இதோட அப்பர் பாடிஸ் எல்லாமே எடுத்திருக்காங்க. ரிக்கோட மனைவி கேத்தி அப்படின்றவங்க 6 மாதம் கழிச்சு ஒரு ஷாக்கான ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, இந்த ட்ரக்கை இவர் செய்ய போகிறாரு, இந்த காரை இவர் உருவாக்க போகிறாரு அப்படின்னு எங்ககிட்ட சொல்லவே இல்லை. 6 மாதம் கழிச்சு எனக்கு இதை ஒரு சர்ப்ரைஸ் மாதிரி கொடுத்தாரு. ரொம்பவே எனக்கும் ஆச்சரியமாக சந்தோஷமாக இருந்து அப்படின்ற அவங்க மனைவியும் சொல்லியிருக்காங்க. $6000 யூஸ் பண்ணி தான் இந்த வாகனத்தை அவர் உருவாக்கியிருக்காரு. ஒரு ஆட்டோ மெக்கானிக் சட்டப்பூர்வமாக இயக்கக்கூடிய தலைகீழான ட்ரக்கை உருவாக்கியிருக்காரு அப்படின்றது உண்மையிலேயே ரொம்ப பிரமிப்பாகவும் ஆச்சரியமாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. ஆறாவதாக நம்ம பார்க்க போகிறது லிமோ ஜெட்.
$5 மில்லியன் செலவுல உலகத்திலேயே முதலா ஸ்ட்ரீட் லீகல் ஜெட்டை உருவாக்கியிருக்காங்க. உலகம் எவ்வளோ அட்வான்ஸ்டா மாறிட்டு வருது அப்படின்றதுக்கு ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் நீங்க இப்போ பார்த்துட்டு இருக்கிற இந்த லிமோ ஜெட்டை கூட சொல்லலாங்க. அந்த அளவுக்கு பயங்கரமா வடிவமைச்சிருக்காங்க. இதோட இன்ஜின் பார்த்தோம்னா கேசோலின் V8 ஓர்டெக் இன்ஜினை யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த லிமோ ஜெட்டோட நீளம் 42 அடி, உயரம் 11 இன்ச், வித்து 8 இன்ச். ஒரே நேரத்துல இதுல 8 பேர் பயணம் செய்ய முடியும். செம லக்ஸரியா ஃபுல் அண்ட் ஃபுல் கலர்ஃபுல்லா பயங்கரமா வடிவமைச்சிருக்காங்க. போகன் படத்துல அரவிந்த் சுவாமி வர லிமோயிசினஸ் விட பல மடங்கு ஆடம்பரமா வடிவமைச்சிருக்காங்க. இந்த லிமோ ஜெட்டுக்குள்ள போயிட்டோம் அப்படின்னா ஒரு கலர்ஃபுல்லான ஒரு டிஜே பார்ட்டிக்குள்ள போன மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு பயங்கரமா இருக்கு. 7வது நம்ம பார்க்க போறது சின் சிட்டி ஹஸ்ட்லர் மான்ஸ்டர். ஒரு பயங்கரமான ஒரு கொடூரமான மான்ஸ்டர் நடந்து வந்தா எப்படி இருக்கும், அதுவே கொஞ்சம் ஓடி வந்தா அதுதான் இந்த சின் சிட்டி ஹஸ்ட்லர் மான்ஸ்டர். 12 அடி உயரமும் 32 அடி நீளமும் 11 அடி அகலமும் கொண்ட ஒரு பிரம்மாண்டமான மான்ஸ்டர் ட்ரக்கை தான் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க. இதை விலங்குகள் கூட ஒப்பிடும்போது இந்த வாகனத்தை எது கூட தெரியுமா ஒப்பிடுறாங்க, ஒரு யானை கூடவும் ஒரு காளமாடு கூட தான் ஒப்பிடுறாங்க. இதால அனைத்து நிலப்பரப்புலையும் ரொம்ப எளிதா ஸ்பீடா போக முடியும். இதோட அதிகபட்ச வேகம் 72 கிலோமீட்டர். இந்த ட்ரக்கை விற்பனைக்கு விடும்போது $1 மில்லியன் வரைக்கும் விட்டிருக்காங்க. 2016ஆம் ஆண்டு ஒரு கின்னஸ் ரெக்கார்டு கூட இருக்குது. ஒரு சிறந்த மான்ஸ்டர் ட்ரக் அப்படின்னு தேர்ந்தெடுக்கும் போது இந்த சின் சிட்டி ஹஸ்ட்லர் மான்ஸ்டர் தான் கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்கு. இப்போ நம்ம பார்த்ததுல எது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, இந்த கார் செம்மையாக இருக்கலப்பா அப்படின்னு யோசிக்க வச்ச கார் எது அப்படின்னு எங்களோட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பிக் மிஷின்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.